சீறி வந்த சிங்கப்பெண் வாகனம், வசமாக சிக்கிய நம்பர் பிளேட். கலரை மாற்றுவதுதான் உங்கள் மாற்றமா? ஆட்சிக்கு வந்த 5 நாளில் அடுத்தடுத்த கொலைகள், கேள்விக்குறியான பெண்கள் பாதுகாப்பு, குண்டார் சட்டம் போடும் ஆதவ் அர்ஜுனா, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டியது அம்பலம், 1000 ரூபாய் கொடுத்த விஜய், கொடுக்க வைத்த திமுக, 2500 ரூபாய் எங்கே? கொந்தளிக்கும் தமிழ்நாட்டு பெண்கள். கூடிய விரைவில் ஆட்சி கவிழும், ஸ்டாலின் வெளியிட்ட பரபரப்பு வீடியோ, குதூகலமான திமுக தொண்டர்கள். இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடந்திருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகளையும் அந்த செய்தியோட ஆதாரங்களையும் வீடியோ ஆதாரங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இன்னைக்கு பொலிட்டிக்கலில் ரொம்பவே பரபரப்பாக சூடான செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சீறி வந்த சிங்கப்பெண்கள் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணாவுடைய திட்டம் ஆரம்பிச்சிட்டு, பெண்கள் பாதுகாப்புக்காகவே எங்கள் விஜய் அண்ணா ஆட்சிக்கு வராரு, விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு குற்றச்செயலும் நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா அண்ணா பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படைகளுக்காக ஃபுல்லாக காரை இறக்கிட்டாரு. இந்த கார் தமிழ்நாடு முழுக்க ரோந்து அடிக்கும், பெண்கள் பாதுகாப்புக்காகவே ஃபுல்லாக இயக்கும். பார்த்தீங்களா, ஆட்சிக்கு வந்த 5 நாளில் பெண்கள் பாதுகாப்பு அண்ணா உறுதி செஞ்சுட்டார். பார்த்தீங்களா, இதுக்காகவே ஸ்பெஷல் காரெல்லாம் இறக்கிட்டார். பார்த்தீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வைரல் வீடியோவை இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் முழுக்க இந்த வீடியோ பெரிய அளவில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பரப்பக்கூடிய யாருக்குமே இதோட உண்மைத்தன்மையும் அதோட பேக்ரவுண்ட் என்ன, எந்த டேட்டாவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க ஒன்றும் இப்போ ஆட்சிக்கு வந்து புதுசாக ஒன்றும் பெண்கள் பாதுகாப்புக்காக எந்த ஒரு ஏற்பாடோ அதுக்கான ஒரு கட்டமைப்போ எதுவுமே செய்யலை. ஆல்ரெடி இங்கே என்ன சிஸ்டமேட்டிக் இருக்கோ அதுக்கு ஸ்டிக்கர் மாற்றி ஓட்டியிருக்கிறாங்க. அதுதான் இங்கே நடக்குது. திமுகவுடைய ஆட்சியில் 2025 நவம்பர் மாதத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த பிங்க் பேட்ரோலுங்க திமுகவுடைய ஆட்சியில் 2025 நவம்பர் மாதத்தில் 80 வாகனங்கள் வாங்குறாங்க. ஹுண்டாய் கிரேட்டாவுடைய காரு, இந்த காரு 80 கார் வாங்கி தமிழ்நாடு முழுக்க பெண்கள் பாதுகாப்புக்கு மட்டுமே. அதனால தான் அதுக்கு பேர் பிங்க் பேட்ரோல்னு சொல்லி வச்சாங்க. எப்படி பிங்க் ஆட்டோன்னு சொல்லி சமீபத்தில் பெண்கள் ஓட்டக்கூடிய ஆட்டோ ஏற்பாடு செஞ்சாங்களோ அந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக பிங்க் பேட்ரோல் சொல்லி ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த 80 வாகனங்களுமே தமிழ்நாடு முழுக்க பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமே இந்த வாகனங்கள் இயங்கும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டது. எங்கேயாவது ஒரு பெண் எங்கேயாவது ஒரு ஆட்டோவில் போகிறாங்க, ஆட்டோ வந்து ரூட்டு தப்பாக போகுதுன்னா அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு போட்டுட்டு அட்ரஸ் தப்பாக போகுது, அட்ரஸ் ராங் அட்ரஸ், இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி போலீஸ் வந்து அவங்க பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இப்படி பல பாதுகாப்புகள் திமுகவுடைய ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்காக வாங்கப்பட்ட வாகனங்கள் தான் இந்த பிங்க் பேட்ரோல்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பிங்க் பேட்ரோல்னு சொல்லக்கூடிய அந்த பேரை எடுத்துட்டு சிங்கப்பெண் அதிரடி படை, சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அப்படிங்கிற மாதிரியான பேரை மாற்றிட்டாரு. இதுக்கு முன்னாடி பிங்க் கலரில் இருந்த அந்த காரு இப்போ அந்த பிங்க் கலர் ஸ்டிக்கரை பிச்சுட்டு வெள்ளை கலர் காராக மாற்றிட்டாரு. அவ்வளோதான், காருடைய கலர் மாற்றப்பட்டிருக்குது. பிங்க் பெட்ரோல்ன்றது சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லி அந்த பேர் மாற்றப்பட்டிருக்கு. இதுதான் மாற்றமே தவிர இதை தாண்டி வேற எந்த ஒரு மாற்றமோ புதுசாக இவங்களுடைய அதிரடியாவோ புதுசாக பெண்களுக்கான புரட்சியாகவோ இதெல்லாம் எதுவுமே செய்யல. ஆல்ரெடி என்ன இங்கே இருக்குதோ அந்த இருக்கிறதுல ஸ்டிக்கரை மாற்றி ஓட்டியிருக்கிறாங்க. ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் நம்ம பார்த்தோம், அன்னைக்கு 2014-15 கடுமையான வெள்ளம் வரும்போது மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு அத்தியாவசிய பொருள் வந்துருச்சு, அரசு சார்பில் வந்துருச்சு. ஆனால் அந்த பொருள் போய் உரிய நேரத்தில் போய் சேரல. ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டால் அதில் அம்மாவுடைய ஃபோட்டோ நாங்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தோம், அம்மாவுடைய ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் அரசியல் இதுக்கு முன்னாடி எப்படி செய்யப்பட்டதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அரசியல் தான் இப்போவுமே. ஏற்கனவே இருந்த பிங்க் பேட்ரோல்னு சொல்லி காமன் நேம் தான். உண்மையாகவே நீங்கள் நம்ம திமுகவை இந்த விஷயத்தில் நம்ம மனசார பாராட்டி தான் ஆகணும். எத்தனையோ அரசு நல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே முதலமைச்சருடைய ஃபோட்டோவை அந்த இடத்துல அவங்க வைக்க மாட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவருடைய ஃபோட்டோ எந்த ஒரு இடத்துலையுமே இருக்காது. நீங்கள் நல்லா பாருங்களேன், ஒன்றுமில்ல, சென்னை மாதிரியான நகரப்பகுதிகளில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அது டிரான்ஸ்ஃபார்மர் திடீர்னு ஓவர்லோடான வெடிக்கும். அப்போ இது வெடிக்கக்கூடிய இடத்துல அதை சுற்றி ஒரு கம்பி வேலி மாதிரி ஒன்று ஏற்பாடு செய்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபீல் வரும். அப்போ அந்த மாதிரி ஏற்பாடு செய்யும் போது கூட அதில் கூட சென்னை மாநகராட்சின்ற பெயர் மட்டும் இருக்கும், கிரேட்டர் கார்பரேஷன்ற நேம் மட்டும்தான் இருக்குமே தவிர அங்கே மு.க. ஸ்டாலின் அவங்களோட ஃபோட்டோவை கொண்டு போய் ஒட்டுறதோ இது மாதிரியான அந்த சீப் பாலிடிக்ஸ் அவங்க கடைசி வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் இந்த ஃபோட்டோ ஒட்டக்கூடிய அரசியல் அவங்க கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே அங்கே பிங்க் பேட்ரோல்னு சொல்லி ஒரு காமன் நேமில் தான் வச்சுருந்தாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த பிங்க் பேட்ரோல்ன்ற பேரை மாற்றிட்டு ஸ்டிக்கரை மாற்றிட்டு வெள்ளை கலரில் சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறா இருந்தால் கூட, திமுக 2021 ஆட்சிக்கு வராங்க. அன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போது ஆட்சிக்கு வந்த 1 மாசத்துல ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது.
அப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது பிள்ளைகளுக்கு இங்கே அரசு சார்பில் பை கொடுக்கப்படும், ஸ்கூல் பேகு கொடுக்கப்படும். அந்த ஸ்கூல் பேகு கொடுக்கும்போது அன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் போய் அன்னைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் போயிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் சொல்றாரு, இந்த மாதிரி உடனடியாக பிள்ளைங்களுக்கு வந்து பேகு கொடுத்தாகணும். ஆனால் இங்கே ஆல்ரெடி பெரிய அளவில் பேகு பிரிண்ட் பண்ண வச்சிருச்சு, ஜெயலலிதா அவருடைய ஃபோட்டோ பதிவிச்சு இங்கே ஆல்ரெடி பேகெல்லாம் பிரிண்ட் பண்ண வச்சிருச்சு. ஆனால் இந்த பேக்கை நான் கொடுக்க முடியாது, கட்சிக்காரங்கள கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. இவ்வளோ விஷயத்தையுமே அன்பில் மகேஷே சட்டமன்றத்தில் இதை பதிவு செய்கிறாரு. இந்த பேக்கை நான் கொடுத்தனா கட்சிக்காரங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றாரு. அப்போ அன்னைக்கு முதலமைச்சர் அந்த மு க ஸ்டாலின் சொல்றாரு, நீ கட்சிக்காரங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு கட்சிக்காரனை பேசினா என்கிட்ட நீ அறிவாலயத்தில் வந்து தான் பேசணும். இன்னைக்கு நீ தலைமைச் செயலாளத்தில் ஒரு முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அதனால இதில் எந்த மாற்றமும் செய்ய வேணாம். இப்போ புதுசா ஒரு பேக் அடிச்சு அதுல நம்ம போட்டோவோ வேற ஏதாவது அந்த போட்டோக்கு பதில் வேற தமிழ்நாடு அரசுன்ற பேரை போட்டு அச்சடிச்சா அதுக்கு ஆகக்கூடிய செலவு கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் செலவாகும். ஏற்கனவே இருக்க பேக்கை விட்டுட்டு புதுசா அந்த பேர் மாற்றத்துக்கு மட்டுமே 13 கோடி ரூபாய் செலவாகும். அந்த 13 கோடி ரூபாய் தான் இந்த பிள்ளைங்களுக்கு கல்வி ரீதியாக நம்ம வேற ஏதாவது நலத்திட்டங்களை யூஸ் பண்ணலாம். அதனால வேற எந்த சேஞ்சும் பண்ண வேணாம், ஜெயலலிதாவுடைய போட்டோ போட்டு அந்த பேக்கை நீங்க கொடுத்துருங்க, இருக்க பேக்கை கொடுத்துருங்கன்னு சொல்லி அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு உத்தரவு கொடுத்தாரு. அந்த உத்தரவின் அடிப்படையில் திமுக ஆட்சியில ஜெயலலிதாவுடைய போட்டோ போட்டு மாணவர்களுக்கு அந்த புத்தக பை கொடுக்கப்பட்டது. அப்ப இதுதான் ஒரு அரசியல், ஒரு நாகரிக அரசியல். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா மாற்றம் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிறதுல சிக்கரை மாத்தி விட்டுட்டு அந்த அவங்க நம்பி இருந்த அப்பாவி ரசிகர்களை ஏமாற்றம் தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர இது துளி அளவு கூட மாற்றம் கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சில நாட்கள்ல மட்டும் பாருங்களேன், நாங்க வந்தோம்னா 21 வயசுக்குள்ள யாருக்குமே நாங்க மது விற்பனை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த 21 வயசுக்குள்ள மது விற்பனைன்றது இது ஆல்ரெடி 2003ல இருந்து இங்க இருக்கதான் செய்யுது. என்னவோ இவங்க தான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அது ஒரு ஜன நேத்து பேட்டி கொடுக்குறாரு, யாராவது போதைப் பொருள் வித்தாங்கன்னா குண்டார் சட்டம் அவங்க மேல போடப்படும், குண்டாஸ்ல அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. உடனடியாக அவங்களோட ரசிகர்கள்லாம் பாத்தீங்களா இனிமே போதைப் பொருள் வித்தா குண்டாஸ் அப்படிங்கிறாங்க. இந்த போதைப் பொருள் வித்தா குண்டாசுங்கிறது ஆல்ரெடி திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டம். திமுக ஆல்ரெடி கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் அது மாதிரி போதைப் பொருள் வித்தாங்களோ அவங்கள கைது செஞ்சு பல பேரை குண்டார் சட்டத்திலே அடைச்சாங்க. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய சம்பவத்தில் வந்து பல பேருக்கு அந்த மாதிரி போதைப் பொருட்கள் விட்டுறவங்கள குண்டார் சட்டத்தின் அடிப்படையில் பல பேர் கைது செஞ்சிருக்காங்க. அதுவுமே இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். அப்போ இதெல்லாம் இந்த பசங்களுக்கு புரியாது இல்லையா? இன்னைக்கு தானே புதுசாக அவன் அரசியல்லாம் என்னென்ன பார்க்குறான். அப்போ அவன்கிட்ட என்ன சொன்னாலும் அவன் நம்ப போறான்னு சொல்லி இப்படி பெயர் மாற்றி ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டக்கூடிய இந்த வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஸ்டிக்கரில் மட்டும்தான் கவனம் இருக்கே தவிர நிர்வாகத்தின் மீது இவங்களுக்கு கவனம் இல்லை. அதுதான் இன்னைக்கு கலை யதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று 5 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள தொடர் கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. சட்ட ஒழுங்கு ரொம்பவே சீர்கட்டு போய் தினம் தினம் கொலைகள். நான் சொல்ற எதுவுமே சாதாரணமாக வாய்மொழியா சொல்லல, இருக்கக்கூடிய டிவி சேனல்கள் செய்தி ஊடகங்கள் இருக்கக்கூடிய டேட்டா அடிப்படையில் தொடர் கொலைகள். இப்போ நேத்து மாலை நடந்த ஒரு சம்பவம், திருவள்ளூர்ல ஒரு 40 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க, அவங்க வேலையை முடிச்சு அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பையன் ஒருத்தன் சின்ன வயசு பையன் கத்தியை கட்டி அந்த அம்மாவை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறான். அந்த அம்மாவை போட்டு நாசப்படுத்தி கையை காலை போட்டு கட்டி கட்டை எடுத்து முதுகுல போட்டு அடிச்சு கத்தியை கட்டி மிரட்டி பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறான். அப்புறம் அந்த வழியா வேற ஒரு பைக் ஒன்று போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா கத்துனதுக்கு அப்புறம் வேற பைக் வரதை பார்த்து விட்டுட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறமா அந்த அம்மா டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க, என்ன அப்படி போட்டு நாசப்படுத்தினான், என்னென்ன பண்ணான்னு சொல்லி நாசப்படுத்தினா அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஒரு 40 வயசுக்கு மேல ஆகுது, எனக்கு வயசுக்கு வந்து பொண்ணு இருக்குது. அப்ப எனக்கே இப்ப ஏற்பட்ட ஒரு நிலைமைனா என் பொண்ணு வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகுது? சட்ட ஒழுங்கு இந்த அளவுல தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அங்க குமரி அழக்கூடிய ஒரு நிலைமையில இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு இவ்வளவு மோசமா இருக்கு. ஏன்னா நீங்க சிங்கப்பெண் அதிரடி படை பெண்கள் பாதுகாப்பு வரும்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யலாம் நீங்க பாக்குறத விட்டுட்டு ஏற்கனவே இருக்கிறத எப்படி பேரை மாத்தலாம், என்ன ஸ்டிக்கர் ஓட்டலாம், இதுலதான் உங்களுடைய கவனம் இருந்துகிட்டு இருக்குது. தூத்துக்குடியில மட்டுமே ஆட்சிக்கு வந்த இந்த 5 நாள்ல தூத்துக்குடியில மட்டுமே 3 கொலைகள் நடந்திருக்குது. அதுல நேத்து தூத்துக்குடியில மட்டக்கடைன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த ஒரு இடத்துல ஒருத்தரை சேர்ந்து கஞ்சா போதையில, கஞ்சாவில் நான் ஒழிச்சிருவேன்னு சொன்னாங்க இல்லையா, எந்த ஒழிப்பும் நடக்கல, கஞ்சா வித்தா குண்டாசுனாங்கல்ல, அந்த கஞ்சா போதையில 7 பேர் சேர்ந்து ஒருத்தரை அடிச்சே சாவச்சிருக்காங்க. அடிச்சு சாவடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அதே கஞ்சா போதையில மன்னார்குடியில நடந்த சம்பவம், மன்னார்குடியில ஒரு பையன் ஒருத்தன் கஞ்சா போதையில இந்த மாதிரி போதையில இருந்துட்டு அப்புறம் வீட்டில் போனவன தகராறு ஏற்பட்டு அவனுடைய சொந்த தாத்தா சொந்த பாட்டி இவங்க 2 பேரையுமே அடிச்சிருக்கிறான். அடிச்சதில் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து 5 லிட்டர் பெட்ரோலை வாங்கி அவங்க மேலே ஊற்றி வீட்டுக்குள்ளேயே அவங்கள வச்சு எரிச்சிருக்கிறான். இந்த சம்பவம் இப்போ கஞ்சா போதையில திரும்ப மன்னார்குடியில் நடந்திருக்குது. ஏன்னா இவங்க மன்னார்குடியில் இருக்கக்கூடிய அமமுகவுடைய எம்எல்ஏ காமராஜரை எப்படி நம்ம வாங்கலாம், குதிரை பேரம் பேசலாம், கார்ல வச்சு கையெழுத்து வாங்கலாம், இதுல தான் இவங்களுடைய கவனம் இருக்கே தவிர அந்த மன்னார்குடியோட மக்களுக்கு பாதுகாப்பு என்ன செய்வோம் அப்படிங்கிற அந்த கவனம் இல்லாததால தான்
இது மாதிரியான தொடர் சட்ட ஒழுங்கு சீர்கேடு. ஆட்சிக்கு வந்த 5 நாள்ல எத்தனை கொலைகள், தொடர் கொலைகள், பெண்கள் பாதுகாப்பு இல்லாம. சமீபத்தில் ஒரு அம்மாவை கரும்பு காட்டுக்குள்ள வச்சு அவங்களுடைய நாசம் பண்ணாங்க. ஆடை இல்லாத நிலையில அந்த அம்மாவுடைய உடம்பு அந்த இடத்துல கிடைச்சது. சமீபத்தில் ஒரு அம்மாவை வச்சு ஒரு சடலத்தை எரிச்சு சாவடிச்சிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட நிலைமைகள் நடந்து இந்த 5 நாளைக்குள்ள இவ்வளவு மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியல. இது வரைக்கும் ஆட்சி அமைஞ்சிட்டாங்க. ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதியமைச்சர் யாருன்னு ஒன்றும் நியமிக்கப்படல. ஆட்சி பொறுப்பேற்ற அன்னைக்கு 9 பேர் நியமிச்சாங்களே தவிர அதுக்கடுத்து அப்டேட் எதுவுமே இல்லை. ஏன்னா அதிமுக எத்தனை பேர் வரப்போறாங்க, கொரோனா அவங்கள பதவியை விட்டு தூக்கிடுவாங்களா, அவங்க எத்தனை பேர் நம்ம அமைச்சராக போடணும், அதுக்கடுத்து தான் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுலயே இவங்க இருக்கிறதால இங்க உன்ன துறை சார்ந்த அமைச்சர்களை நியமிக்காததால இவ்வளவு பெரிய குளறுபடிகள். ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க அதிகாரிகளோட ஆட்சி தான் நடக்குது, அரசுடைய ஆட்சி நடக்கல. எங்க வேணாலும் போனாலும் சரி, முதலமைச்சரை உட்கார வச்சு சில அதிகாரிகள் பேசுறாங்க. இங்க அதிகாரிகள் ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட பதில் சொல்லணும், திரும்ப மக்கள் நம்ம ஓட்டு போடுவாங்க, அந்த கவலை அதிகாரிகள் கிடையாது. அவர் 60 வயசு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் அதிகாரி தான். அதனால அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டா அது முறையான ஒரு ஆட்சியே இருக்காது. அப்படிங்கிறது இன்னைக்கு கண் கூட நடந்திருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்துட்டு இருக்குது. எந்த அளவுக்குனா, விஜய் தன்னுடைய திருச்சி கிழக்குல ஜெயிச்சார் இல்லையா, அந்த எம்எல்ஏ பொறுப்பை விஜய் ராஜினாமா செய்யறாரு. ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு. அந்த கடிதத்தை சபாநாயகர் வாங்கி சபாநாயகர் அந்த கடிதத்தை ஏற்கணும். ஓகே, இவங்க ராஜினாமா ஏற்கப்பட்டது, இப்போ திருச்சி கிழக்கு தொகுதி காலியான தொகுதி அறிவிக்கப்படுது சொல்லி சபாநாயகர் சார்பில் அறிவிப்பு கொடுக்கணும். அந்த அறிவிப்பு அப்பாவோட பேர்ல வருது. அப்பாவு திமுகவோட சில சபாநாயகர். இப்போ இவங்களுடைய ஆட்சியில் பிரபாகர் சபாநாயகராக இருக்கிறாரு. அப்போ பிரபாகர் பேர்ல வர வேண்டிய கடிதத்துக்கு அப்பாவு பேர்ல இங்க ஒரு கடிதம் வந்திருக்குது. அப்போ என்னதான் இங்க ஆட்சி நடக்குது? விஜய் சொன்னாரு அப்ப தேர்தல் பிரச்சாரத்தில், நீங்க மீனவர்கள், இங்க மீனவ தமிழர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதுக்கு நீங்க சரியான ஒரு ஆக்ஷன் எடுக்காம, நான் சுறா படத்துல தண்ணிக்குள்ள இருந்து பறந்து வந்தனே அது மாதிரியான ஆக்ஷன்லாம் நீங்க எடுக்காம உன்னமா பிரதமருக்கு கடிதம் மட்டும் தான் எழுதுவீங்களா, வெறும் கடித அரசியல் செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் கடிதம் தான் எழுதுறாரு, பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு. நலம் நலமறியாவல் உட்காந்து கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் சி ஜோசப் விஜய்னு போடுறதுக்கு எஸ் ஜோசப் விஜய்னு போட்டு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அதை தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இங்கே அதிகாரிகள் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. இந்த அதிகாரிகள் எல்லாமே டைப் பண்ணி கொடுப்பாங்க, அதை இவர் பேசுவார், இந்த அதிகாரிகள் லெட்டர் கொடுப்பாங்க, அந்த லெட்டரில் கையெழுத்து போட்டு அனுப்புறது. அங்கே விஜயோட அப்பா பேர் சந்திரசேகர் இங்கிலீஷில் சி, ஆனால் சந்திரசேகர் எஸ் அப்படின்னு சொல்லி எஸ் ஜோசப் விஜய்னு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு குளறுபடிகளோட கொண்ட ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபா தருவோம், பெண்கள் மகளிர் உரிமை தொகையா 2500 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு 1000 ரூபாய் ஒரு வழியா போட்டுட்டாங்க. இந்த இடத்துல 1000 ரூபாய் விஜய் 1000 ரூபாய் போடல, திமுக 1000 ரூபாய் போட வச்சாங்க. அதுதான் கலை யதார்த்தம். நேற்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னதுக்கு அப்புறம் 2500 ரூபாய் தரேன், நீங்க அதை கூட கொடுக்கல, இருக்க 1000 ரூபாயாச்சும் கொடுக்க ஏமாத்தாம இருங்க அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டன அறிக்கைகள் வந்ததுக்கு பிறகுதான் அந்த 1000 ரூபாய் போடுவோம், இதே நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்பேற்பட்ட நிலைமைகள்லாம் உங்களை பின்னாடி இருந்துகிட்டு எல்லாருமே புஷ் பண்ணா மட்டும்தான் இங்கே வண்டி ஓடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஜோசியக்காரன் நியமிச்சிங்க, அதில் பின்னாடி எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. வந்தே மாதிரம் பாடல் பாடிட்டு இது தேசிய கீதத்தை 3ஆம் இடத்துல தள்ளினீங்க, அதுக்கும் பின்னாடி இருந்து எல்லாமே கண்டனம் தெரிவிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு எதிராக யாராவது ட்விட்டர் எழுதுனா அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுற அளவுக்கு சைபர் கிரைம் வச்சு மிரட்டல், அதுக்கப்புறம் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது. இப்படி எல்லாமே உங்களுக்கு கண்டனத்திற்கு பிறகுதான் ஒரு மாற்றம் வரும்னா இது மக்கள் கேட்ட மாற்றம் இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரிய அதிருப்தி, வாக்களித்த மக்களே பெரிய அதிருப்தி ஆகக்கூடிய நிலைமைக்கு தான் இந்த 5 நாள்ல நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், அரசாங்க குளறுபடிகள், அதிகாரிகள் மேல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இப்பேற்பட்ட அளவுக்கு வாக்களித்த மக்களே இன்னைக்கு முடிக்கக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு நிலைமைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இந்த ஆட்சி கூடிய விரைவில் கவிழும், அதனால தொண்டர்கள் நம்ம எதுக்குமே தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது அதில் சொல்லும் போது, இப்போ ஒரு தோல்வி, திமுக உண்மையாகவே தோல்வி தான், இந்த தோல்வியை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல எப்படி இதுக்கு முன்னாடி வெற்றிகள் வரும்போது அதை ஒரு தலைவனாக நான் ஏற்றுக்கிட்டணும், அதே போன்று தோல்விகள் வரும்போது அந்த தோல்விக்கு நான் தான் பொறுப்பு, இதுக்கு வேற யார்கிட்ட நான் பொறுப்பு சாட்ட விரும்பல, அதுக்கு முழுக்க முழுக்க நானே பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த வீடியோவில் பேசுறாரு. இதுதான் ஒரு தலைமை பண்புக்கான அறிகுறி. கரூரில் இவரால் 41 பேர் தாமதமாக 41 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு எந்த ஒரு வருத்தமோ, அந்த குடும்பத்துக்கான முறையான ஆறுதலோ, அதுக்கு தன்மீது பொறுப்போ எதையுமே சொல்லாம, ஸ்டாலின் சார் பழி வாங்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லி திசை திருப்பக்கூடிய அரசியலை செஞ்சாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி இல்லாம இங்க இன்றைக்கு தோல்வி, திமுக ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு, அதுக்கு நான் முழுக்க பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெருந்தன்மையோட செயல்படுறாங்க. இனி இது மாதிரியான செயல்கள் நடக்காம இருக்கிறதுக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தி, மாவட்ட செயலாளர்கள் தான் எல்லாமே அப்படின்ற மனப்போக்கோட வராதிங்க,
தேவைப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றக்கூடிய வேலைனாலும் செய்வோம். ஒரு கட்டடத்துக்கு ஒரு சில பில்லர் சரியில்லைன்னா அந்த பில்லரை மாற்றக்கூடிய வேலைகள் கூட நாங்கள் செய்வோம். இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கிட்ட தொண்டர்கள் கிட்ட கருத்து கேட்பு நடத்த போகிறோம். சோசியல் மீடியா வழியா கருத்து கேட்பு கேட்டு இந்த தோல்விக்கு என்ன காரணம், மக்கள் என்ன சொல்றீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட்டுக்கான அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம திமுக கிட்ட கிட்டத்தட்ட 3 வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வெறும் ட்விட்டர் அரசியல் செய்யாதீங்க. ட்விட்டர் அரசியல் எல்லா மக்களுமே ட்விட்டர்ல கிடையாது. இன்னைக்கு மக்கள் எல்லாமே யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல தான் மக்கள் இருக்கிறாங்க. அங்க உங்களுடைய கருத்தியலை பதிவு செய்யுங்க. இப்போ நம்ம பேட்டை டிவி சார்பில் இருந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடியில இருந்தே இன்னைக்கு நம்ம யூடியூப்ல ஒவ்வொரு தகவலுமே ஆதாரத்தோட பதிவு செய்கிறோம். சரி, யூடியூப்ல பார்க்குறவங்க ஓரளவுக்கு வயது வந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு குடும்ப பொறுப்பில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஆனால் சின்ன பசங்க ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த பசங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணாதான் பார்ப்பாங்கிறதுக்காக நானும் மன்சூரும் தினமும் ஷார்ட் ஃபிலிம் அன்றாட நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், இந்திய அளவில் நடக்கக்கூடிய அரசியல் செய்திகள் எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அந்த பசங்க எப்படி ஒரு காமெடி தன்மையோட வீடியோ போட்டால் பார்ப்பாங்களோ அந்த அளவில் கொண்டு போய் மக்களுக்கு போய் உண்மை செய்தியை போய் பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இது மட்டும் பத்தாது. வெறும் ஒரு பேட்டை டிவி இவங்க மட்டும் ஒரு மக்களுக்கு போய் ஒரு செய்தியை சொல்லணும் இல்லை, இதை எல்லாருமே திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் அவங்களோட செய்திகளை போய் சேர்க்கணும். இப்போ இன்னைக்கு பேட்டை டிவியில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம், இன்ஸ்டாகிராமில் பசங்களுக்காக வீடியோ போடுறோம்னா அது ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. நம்ம போடக்கூடிய வீடியோவில் 1 மில்லியன் அளவுக்கு வியூ போகுது, 10 லட்சம் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியுது. அதனால தான் பாருங்க இன்னைக்கு இஸ்லாமியருடைய வாக்குகள் பெரிய அளவில் எங்கேயுமே செதறல. இன்னைக்கு சென்னையில் திமுக 16 தொகுதிகளில் 2 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழக்கூடிய பகுதி. வேற எங்கெல்லாம் மற்ற மாவட்டங்களில் திமுக ஜெயிச்சாங்களோ இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழக்கூடிய எந்த ஒரு இடத்துலையுமே திமுகவுக்கு வாக்கு செதறல. அப்ப நம்மளுடைய ஒரு பொறுப்பா நம்ம மக்களுக்கு கரெக்டான ஒரு இடத்துல வாக்களிக்கணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஒரு பணி செஞ்சோம். அதுக்கான ரிசல்ட் மக்கள்கிட்ட பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி வெறும் ட்விட்டர் மட்டுமே அரசியல் அப்படின்னு இல்லாம மக்கள்கிட்ட களத்தை மக்கள் எங்க இருக்கிறாங்களோ மக்களோட போய் சேரணும். வெறும் மேடையில் மட்டும் பேசினேன், பிரச்சாரத்தில் வேனில் போனேன் இப்படின்னு இல்லாம கள அரசியல் மட்டும்தான் இங்க மக்கள்கிட்ட பயனளிக்கும். இதை தான் நம்ம திமுக 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கள அரசியலுக்கு வரணும், வெறும் ட்விட்டர் அரசியலில் மக்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். அது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தோல்விக்கு பிறகுதான் அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு. உண்மையில வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். திமுக இனிமேல் அவங்களுடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் ஆரம்பிச்சு மக்களோட களத்தில் இறங்குறது. ஏன்னா திமுக மேலே எனக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தினே சொன்னாலும் அமைச்சர்களுடைய பிள்ளைக்கு சீட்டு கொடுக்கறது, எம்எல்ஏவுடைய மகனுக்கே சீட்டு கொடுக்கறது, கட்சியில் வளர்ந்து வரக்கூடியவங்களுக்கோ அங்கே வேலை செய்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் பொறுப்பு கொடுத்து அவங்கள களத்தில் நிற்க விடாம இந்த அமைச்சருடைய மகன் இந்த செயல்பாடே இருக்கிறதால தான் இன்னைக்கு தோல்விக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். எப்படியோ தோல்வியில் நாங்கள் பாடம் கற்க தயார், அந்த தோல்வியை நாங்கள் முழுமையை ஏற்க தயார். இந்த ஆட்சி கூடிய சீக்கிரமே கவிழும். ஏன்னா ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி. இன்னைக்குமே இவங்களுக்கு ஆதரவாக வாக்களித்த அந்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி இவங்களுடைய தரப்பில் இருக்கவங்க மேலே எடப்பாடி பழனிசாமியோட குரூப் இப்போ நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்றாங்க. ஒருவேளை நடவடிக்கை எடுக்கப்பட்ட அவங்களுடைய எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்படும், பதவி பறிப்புப்படும். அப்போ இந்த கவர்மெண்ட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறும். அப்போ ஆட்சி கவிழக்கூடிய அபாயமும் ஏற்படும். அதனால எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கணும். அதுக்கு அடுத்த அளவுக்கு அப்டேட்டுக்கு திமுக நாங்கள் தயாராக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோட செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஸ்டிக்கர் மாற்றி பேரை மாற்றுறது, ஏற்கனவே இருந்த பிங்க் பெட்ரோலுக்கு பதில் சிங்கப்பெண்ணு பெயர் வச்சது, இந்த சட்ட ஒழுங்கு இந்த 5 நாளில் சீர்குலைஞ்சு இருக்கிற சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.